கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்திற்கு நிலம் கொடுத்த விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். விவசாயிகள் என்ன கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? முழு தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்திற்கு நிலம் கொடுத்த விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 100க்கும் மேற்பட்டோர் குடும்பத்தினுடன் வந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. கடந்த 1981ஆம் ஆண்டு 960 ஏக்கர் விவசாய நிலம் பாரதியார் பல்கலைக்கழகத்துக்கு வந்து கையகப்படுத்தப்பட்டது. 25 ஆண்டுகளாக வந்து அந்த வழக்கு வந்து நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. அதாவது அவர்களுக்கு எடுக்கப்பட்ட இடமானது முறையான அந்த இடத்துக்கான அந்த பணத்தை வந்து தரவில்லை. அந்த பணத்தை தர வேண்டும் என நீதிமன்றத்தில் வழக்கு போடப்பட்டிருந்தது. இந்நிலையில் கடந்த 2022ஆம் அந்த வழக்கு முடிவுக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து அந்த வட்டியுடன் வந்து பணத்தை வந்து கொடுக்க வேண்டும், அதாவது வந்து 60 கோடி ரூபாய் வந்து வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்திருந்தது. இந்த தீர்ப்பு வந்து இதுவரைக்கும் வந்து அந்த பணத்தொகை வந்து கொடுக்காத அடுத்து தற்போது விவசாயிகள் வந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இவர்களுக்கு ஆதரவா வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்காங்க. தற்போது மாவட்ட ஆட்சியரை சந்தித்து பேசி வருகிறார்கள். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எடுத்தால் அந்த போராட்டம் வந்து காத்திருப்பு போராட்டம் கைவிடப்படும், இல்லை என்றால் போராட்டம் வந்து தொடரும் என அவர்கள் தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அதாவது 960 ஏக்கர்ல தற்போது வரைக்கும் 300 ஏக்கர் தான் பயன்படுத்தியிருக்காங்க. மீதும் அந்த 600 ஏக்கர் பயன்படுத்தாமல் இருக்கு. அப்படி இவங்க பணம் கொடுக்காவிட்டால் அந்த 600 ஏக்கரை இப்போது இருக்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு பிரிச்சு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் தரப்புல வச்சிருக்காங்க. ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.